ஆயில் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். மஸ்டர்ட் ஆயில் கூட 2 கிராம்பு, 2 சின்ன பட்டை, அது கூட வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், மஞ்சள் தூளுங்க. இவ்வளோ தாங்க சேர்ப்பேன். நான் நிறைய மசாலா எதுவுமே சேர்க்கறது கிடையாது. இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நம்ம வீட்லேயே காய்ச்சது தான். இப்போ தக்காளி நல்லா மசியட்டுங்க. கத்திரிக்காய் ரெசிபி செய்கிறதுக்காக கத்திரிக்காயை எண்ணெயிலேயே பொரிச்சுட்டு தாங்க வச்சுருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. தக்காளி மசியவும் பெருஞ்சீரகத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூனும், அது கூட புதினா தூளும் சேர்த்துருக்கேன். புதினா தூள், பெருஞ்சீரகத்தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி கலந்து விட்டுருக்கேங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடலாம் தேவையான அளவு. தண்ணி வந்து கொதிச்சு வரவும் பொரிச்ச கத்திரிக்காய் சேர்த்துடலாம். ஃபைனலாங்க கத்திரிக்காய் ரெசிபி என்னோட ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.